வணக்கமான வெரி வாம் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் சாய்ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம எல்லாருமே லாக்டவுனில் இருக்கோம். இந்த லாக்டவுனால் என்னென்ன சேஞ்சஸ் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த லாக்டவுனால் லாஸ் கெயின் ரெண்டுமே இருக்குது. லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்கள் தான் நம்மளுடைய மிகப்பெரிய லாஸ், ஈடுகட்ட முடியாத ஒரு லாஸ். ஆனால் இன்னொரு லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலாக நம்ம எல்லாருமே பாதிப்பு அடைஞ்சிருப்போம். கண்டிப்பாக முக்கியமாக சொன்னால் நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. அண்ட் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இயற்கையில் பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. அது என்னென்ன மாற்றம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அதையும் தாண்டி ஒன்று தேவைப்படுது, காற்று, அதாவது ஏர். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, ஏர் பொல்யூஷன்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் கண்ணை மூட்டு சொல்லலாம் நியூ டெல்லின்ட்டு. நியூ டெல்லியில் உள்ள சிட்டியில் தான் ஏர் பொல்யூஷன்றது அதிகமாக இருக்குது வேர்ல்டுலே. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மே 2014 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஏர் பொல்யூஷன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க எடுத்த சர்வேயில் நியூ டெல்லியில் உள்ள சிட்டியில் தான் ரொம்ப ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்ற ரீசனையும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மில்லியன் கார்ஸ் டெல்லியில் மட்டும் ரிஜிஸ்டரான 11 மில்லியன் கார்ஸ் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரீஸும் அங்கே அதிகமாக இருக்குது. இதனால தான் அங்கே ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அவங்க இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அவங்க எப்போதும் வருஷம் ஒரு ரிப்போர்ட் எடுத்து எப்படி ஏரோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க ரீசெண்டாக எடுத்த ரிப்போர்ட்டில் இந்த டெல்லியில் இருக்க ஏர் ரொம்ப பியூராக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் தந்திருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க, 0லேருந்து 50 வரைக்கும் இருந்தால் குட், 51லேருந்து 100 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, 101லேருந்து 150 வரைக்கும் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும் மக்களுக்கு. அண்ட் 150லேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சுன்னா லங்ஸ், ஹார்ட் டிசீஸு, ஆஸ்துமா இதெல்லாம் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் 200க்கு மேலே போணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஏர் வந்து சுவாசிக்கிறதுக்குரிய ஏரே கிடையாது. அண்ட் சம்டைம்ஸ் இது வந்து 900 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. பட் இந்த லாக்டவுனால் அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகிடுது. அதாவது பிலோ 20 வரைக்கும் வந்திருக்கு. வெரி குட் அப்படின்ற வேர்டு ரொம்ப சூட் ஆகும். இந்த லாக்டவுனால் போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரீஸும் க்ளோஸில் இருக்குது. அதனால தான் அந்த ஏர் பொல்யூஷன்றது இவ்வளோ லெவல் கம்மியாக இருக்குது. இப்போ 100% ஏர் பொல்யூஷன் இருந்திருக்குன்னா அதில் 71% வந்து குறைஞ்சிருக்கு இப்போ டெல்லியில். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து சவுத் ஏஷியன் ரிவர் டால்ஃபின் அப்படின்னு ஒரு டால்ஃபின் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லுவாங்க கேங்கஸ் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக அதை யாருமே பார்த்ததில்ல. இது வந்து எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. கொல்கத்தாவில் காணப்படுற ஒரு டால்ஃபின் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த லாக்டவுனால் அந்த டால்ஃபினை பார்த்ததா சொல்கிறாங்க மக்கள். ஃபோட்டோஸும் வச்சுருக்காங்க. நியூஸ் சேனலில் எல்லாமே வைரலாக பரவுனுச்சு. அண்டு இது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். யார் இதை அறிவித்தாங்கன்னா, IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இவங்க யாருன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். நேச்சரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் IUCNன்றது. இது எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிளான்ஸ் அப்படின்ற சிட்டியில் இருக்குது. நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேங்கஸ் அப்படின்ற டால்ஃபினை பார்க்குறாங்க. அண்ட் இது வந்து வாட்டர் பொல்யூஷன், அதனால தான் இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த முனிசிபாலிட்டி வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு எதுவுமே வாட்டரில் மிக்ஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா இப்போ லாக்டவுன் எல்லாமே லாக்டவுனில் இருக்கிறதுனால எதுவுமே செயல்படலை. ஆனால் டால்ஃபின்னு காணப்படுது அங்கே இருக்கிற ரிவர்ஸில், லேக்கில், எல்லா இடத்துலையும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளெமிங்கோஸ் அப்படின்ற பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பறவை வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி எப்போதும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது மும்பையில் இருக்கும் இந்த பறவைங்க கூட்டமாக. ஆனால் நார்மலாக பார்த்தா இந்த ஃப்ளெமிங்கோஸ்ன்றது ரொம்ப கம்மியான அளவு தான் மும்பைக்கு வரும் அப்படின்றது தான் சர்வே சொல்லுது. பட் ஆனால் இந்த டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 பறவைகள் வந்து அந்த ரிவரில் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸும் வைரலாக போணுச்சு சோஷியல் மீடியாஸில். ரிவர்னால் பார்க்க இப்படி கலரே இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த ரிவர் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பிங்க் கலர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஃப்ளெமிங்கோஸ் பறவைஸ் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ளெமிங்கோஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். ஃப்ளெமிங்கோஸ்ன்றது பிங்க் கலர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது பிங்க் கலர் கிடையாது, கிரே கலர். அது பிறக்கும்போது கிரே கலரில் இருக்கும். அதோட ஃபுட் ஹேபிட், அது சாப்பிட்ற ஃபுட்டில் கரோட்டினாய்டு அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட்னால தான் அதோட ஃபெதர் வந்து பிங்க் கலராக மாறுது. அண்ட் அதுங்க வந்து ஒரு 10 செகண்டுக்கு ஒரே காலில் நிற்குங்க, 2 காலில் நிற்காமல். அது ஏன்னா அது உங்களோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது எனர்ஜியை சேவ் பண்ணுதுங்க. ஹீட்டுன்றது ஒரு எனர்ஜி தானே, அந்த எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக அதுங்க ஒத்த காலில் நிற்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இதை நீங்கள் எந்த சீசனில் பார்க்கலான்னா, செப்டம்பர்லேருந்து மே மந்த் வரைக்கும், இல்லைன்னா டிசம்பர்லேருந்து மே மந்த் வரைக்கும் மும்பை இருக்குல்ல ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அந்த பேர்ட்ஸோட பாப்புலேஷன்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே காரணம் இந்த லாக்டவுன் தான். இந்த லாக்டவுனால் பாதிப்பு இருந்தாலும் அட் த சேம் டைம் நல்லதும் நடந்திருக்கு நிறைய. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து கங்கா ரிவர். உத்தரகாண்டில் இருக்குல்ல, அந்த கங்கா ரிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உத்தரகாண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்
அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இப்போ உத்தரகாண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எங்கே இருக்குன்னா ஹரித்வாரில் இருக்குது. அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த கங்காவில் உள்ள வாட்டரை எடுத்து இப்போ எந்தளவுக்கு அதில் பொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்ததில் கிட்டத்தட்ட அந்த வாட்டரை நம்ம ஆஃப்டர் குளோரினேஷன் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோரின்றது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதில் வாட்டரில் எதுவும் ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை கில் பண்ணிவிடும். அந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர் இன் த வேர்ல்ட் கங்கா. அதோட இடம் வந்து 6வது இடம். ஏன் கங்கா ரிவர் வந்து இவ்வளோ பொல்யூஷன் நிறைந்ததாக இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் முனிசிபாலிட்டி வேஸ்ட். அதான் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே தண்ணியிலே அப்படியே கொட்டுறது, இண்டஸ்ட்ரியிலேருந்து வர பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணியிலே கொட்டுறது, அதை எந்தவித ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக அந்த தண்ணியில் கொட்டுறது தான் மிகப்பெரிய தப்பு. அதனால தான் இந்த கங்கா அப்படின்ற ரிவர் வந்து ரொம்ப பொல்யூஷனான ரிவராக பார்க்கப்படுது. ஆனால் நார்மலாக பார்த்தா அது ஒரு ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலி வாட்டர் தான், பட் நம்ம அதை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அது ஹோலி வாட்டரா இல்லை பொல்யூஷன் வாட்டரா அப்படின்றது. ஆனால் இந்த கங்கா ரிவரோட ஃப்ளோ வந்து உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இந்த ஃப்ளோவில் தான் போகும். அந்த உத்தரப்பிரதேஷில் இருக்குல்ல வாரணாசி, அந்த இடத்தையும் அந்த உத்தரகாண்டில் இருக்கிற கங்கா ரிவர் ஸ்டார்டிங் ஆகுதில்ல, அதையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற கங்கா ரிவரில் வந்து பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வாரணாசியில் இருக்கிற கங்கா ரிவரில் வந்து எந்தவித சேஞ்சும் இல்லை, ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கொரோனாலேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.